திமுகவில் இணைவதற்காக தற்போது அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருமிகு லட்சுமி. வணக்கம். ஜெயலலிதாவின் விசுவாசியாக அறியப்பட்ட ஒரு நபர் தற்போது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவில் இணைகிறார். எப்படி பார்க்கலாம் இந்த நகர்வை? இது அதாவது அதிமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சர்க்கலாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும், ஃபியூச்சர்ல தனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் தமிழ்நாட்டுல, மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்த ஓபிஎஸ் அங்க போயிருக்காரு. அப்படின்னா இது பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவை உடைப்பதற்கு அவர்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த 7-8 ஆண்டுகள்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் ஒண்ணு திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அல்லது தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இல்ல அதிமுகவுக்குள்ளேயே அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏடிஎம்கேவோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை இது இந்த மூவ் அது ஏடிஎம்கே எப்படி உடஞ்சு போயிருக்குன்றது இந்த மூவ் வெளிப்படையாகவே காட்டுகிறது. பாரதிய ஜனதா கட்சி எதை செய்ய வேண்டும் என்று எத்தனித்ததோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்று முயற்சித்ததோ ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதை முழுமையாக செய்து முடித்திருக்கிறது அப்படின்னு தான் இதை புரிஞ்சுக்கணும். அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அதிமுகவில் இணைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவர் மேற்கொண்ட பிறகுதான் தற்போது இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இது எந்த மாதிரியான தாக்கம்? எல்லா முயற்சிகளுமே நீங்க சொல்றது போல தோல்வியில தான் முடிஞ்சது. அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனாலதான் அவர் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இல்லாம போயிடும். பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அரசியல்ல இல்லாமல் இருந்தால் அவருக்கு அவருடைய மகன்களுக்கும் சரி, அவருடைய குடும்பமும் சரி, அரசியல்ல இருந்தவர்கள் அடுத்தது அவர்களுக்கு அந்த இடம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இது இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப நாள் காத்திருந்தாரு. செங்கோட்டையனை போல முடிவு எடுக்கல, அல்லது டிடிவி தினகரனை போல தனி கட்சி தொடங்க வேண்டும் அப்படின்ற முடிவு கூட எடுக்கல. கடந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து அதுவும் தனிச்சின்னத்துல தான் போட்டிட்டார். அவருடைய தனி கட்சி தொடங்கி இருக்கலாம்னா தொடங்கி இருந்திருக்க முடியும். தனி சின்னத்துல போட்டிட்டும் கூட பிஜேபி இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார், அமித்ஷா வருகிறார், பியூஷ் கோயல் வருகிறார், அவங்க எல்லாருக்குமே அவர் ஃபீலர்ஸ் அமைச்சாரு, எல்லாருக்கும் மெசேஜஸ் கொடுத்துதான் வெயிட் பண்ணவும் செஞ்சார். ஆனா எந்த தரப்புல இருந்துமே அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. ஓபிஎஸ்ஆல இனி எந்த பலனும் இல்லை. அவரை வச்சு கட்சியை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அதை செய்தாச்சு. இனி ஓபிஎஸ் தேவையில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்து விட்டது. அதனால அவர் இந்த முடிவு எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திருமிகு லட்சுமி. அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அங்கு வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார் ஓ பன்னீர்செல்வம். இதற்காக அமைச்சர் சேகர்பாபுவோடு அவர் காரில் வந்த அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் இது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் அங்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சர்கள் ஏவ வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்றுள்ளனர். திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவின் முகமாக அறியப்பட்டு ஜெயலலிதா எப்போதெல்லாம் அவர் நெருக்கடியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற முன்னாள் முதலமைச்சர் 3 தடவை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். அவரை அமைச்சர் சேகர்பாபு ஹோட்டலில் இருந்து வரவேற்று அழைத்து வந்தார். அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த ஹோட்டலில் ரவீந்திரனும் அவரது மகனும் இருந்து பேசி வந்தார்கள். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காரிலேயே அமைச்சர் சேகர்பாபு ஒரே காரிலேயே பயணித்து இங்கே அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு முன்பே வந்திருந்தார். அதே போல துணை முதலமைச்சரும் வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த இணைப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. இணைப்பு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். 2017 தர்ம யுத்தம் தொடங்கி கட்சியினுடைய
கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக உயர்ந்திருந்தார். பின்னர் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், இடைப்பட்ட நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் என அத்தனைத்திற்கும் முக்கிய காரணமாக கட்சியின் தலைவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். இன்றைய தினத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஏன் என்ற காரணம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான்.